பேசு தமிழா பேசு பார்வையாளர்களே, நீங்க வந்து ரொம்ப நாளா எங்க கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. மகாபிரபு எங்க? மகாபிரபு எங்க? அப்படின்னு. உங்க கோரிக்கைகள்லாம் ஏத்து, அவர கஷ்டப்பட்டு கூட்டு வந்து இந்த உட்கார வச்சிருக்கோம். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்போம். என்ன மகாபிரபு, நேத்து தான் வந்தீங்களா ஊர்ல இருந்து? நேத்து சென்னை முந்தானேத்து வந்தோம். முந்தா நேத்து வந்தீங்களா? டயர்டா இருக்கு. நேத்து வந்திருந்தீங்கன்னா வந்திருக்க முடியாது. ஆமா, ஆமா. இன்னைக்கு தான் வந்திருக்க முடியும். ஆமா. ஏன்னா வந்து OMCல வந்து திமுகவுடைய பவள விழா, முப்பெரும் விழா மாநாடு வந்து நடத்தியிருந்தாங்க. எனக்கு ஒரு டவுட். அதுக்குள்ள போவோம், பேசுவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சென்னையை நடுங்க வச்சிருக்கோம்ல. ஆமா, ஆமா. அது நடுங்க வச்சிருக்கோம். அப்படி வரீங்க. சரி. என்னன்னா விக்கிரவாண்டியில எங்கேயோ இருக்குது விழுப்புரம், எங்கேயோ இருக்கு விக்கிரவாண்டி. அங்க வந்து விஜய்க்கு ஒரு மாநாடு நடத்த இடம் தர மாட்டீங்க, பிரச்சனை. இப்பதான் கொடுத்துருக்காங்க அனுமதி. அதுக்கே 21 ஏதோ கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க காவல்துறை, அதுக்கு பதில் கொடுத்தாங்க. அதுக்கான ஓகே. ஹார்ட் ஆஃப் சிட்டி கரெக்டா? OMCA. ஆமா. அது எப்படி உங்களுக்கு கிடைக்குது? எப்பா இது அனுமதி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நாங்க வந்து பல மாதங்களா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே இந்த பிளான் பண்ணி பல மாதங்களுக்கு முன்னாடி நாங்க கேட்டோம். அதனால எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. விஜய் வந்து எப்படின்னா அவர் வந்து முதல்ல கேட்டிருக்கணும். அவங்க வந்து தாமதப்படுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க நிர்வாகிகளுக்கு போதிய அனுபவம் கிடையாது. நாங்க மாநாடுகளா நடத்தி அனுபவம் வச்சிருக்கோம். அனுபவப்பட்டிருக்கீங்க. ஆமா. அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க? விஜய்க்கு நாங்க தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா என்னன்னா எங்க தளபதி சின்ன தளபதி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? சின்னவர். ஆமா, ஆமா. சின்னவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு? அதாவது நாங்களா அவருக்கு வந்து அனுமதி கொடுக்காம இருக்கோம். நீங்க இந்த கேள்வி ஏன் என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போய் இவர்கிட்ட விஜய்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஆமா. விஜய் வந்து பிரஸ் மீட் வைக்க மாட்டாருல்ல, அதான் கேட்க முடியல. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இந்த பவள விழா மாநாடு எப்படி? அதாவது இங்க நான் சொல்றேன் கேளுங்க அப்படியே. அதாவது எங்க தளபதி இருக்காரு, ரொம்ப ஒரு பூரிப்பு இருக்கு மாநாடு நடத்தணும்னு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக வந்து பொன் விழா நடத்தணும்ல, திமுக பொன் விழா, அதாவது 25வது வருஷத்துக்கு வந்து ஒரு விழா நடத்தணும். அது வெள்ளி விழா சாரி மறந்துட்டேன். வெள்ளி விழா நடத்தும் பொழுதும் நம்ம ஆட்சியில இருந்தோம். பொன் விழா 50வது ஆண்டு விழா, அரை நூற்றாண்டு விழா நடத்தும். அதான் 50வது ஆண்டு விழா பொன் விழா, அதுலயும் நம்ம ஆட்சியில இருந்தோம். இப்ப பவள விழா நடத்தி இருக்கோம். இப்பயும் நம்ம ஆட்சியில் இருக்கோம். அதே மாதிரி நூற்றாண்டு விழா நடத்துவோம். அப்பயுமே நம்ம ஆட்சியில இருப்போம். மாநிலத்தோட உரிமைகளை கேட்டு பெற்றுக்கிட்டே இருப்போம். அப்பதான் சீமான் அண்ணன் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. நீங்க ஆட்சியில இருப்பீங்க, தமிழ்நாடு இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. எப்பா தமிழ்நாடு இல்லாமலா போகும்? சீமானண்ணே வந்து அவருக்கு வந்து பாவம், அவர் வந்து விஜய் கூட கூட்டணியில சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்டோம்னா அவருக்கு இன்னுமே எரிய ஆரம்பிச்சிருது. அதனால சீமானண்ணெல்லாம் விடுங்க, அவர் நம்ம அண்ணன், அவரை எதுவும் சொல்லக்கூடாது. சரி, துணை முதல்வராக ஆக்க போறாங்க உதயநிதி அவர்கள். நேத்துல இருந்து பேச்சு இன்னைக்கு காலையில ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. என்னதான் கதை? இன்னைக்கு அவருக்கு அது ஒரு பதில் சொல்லியிருக்காருல்ல. அதாவது தமிழக அமைச்சரவையை பொறுத்தவரையில எல்லாருமே முதலமைச்சருக்கு துணையா தான் இருக்கும். அமைச்சர்கள் எல்லாருமே இந்த சப்பக்கட்டுலாம் இங்க வேண்டாம், இருக்குதா இல்லையா? அவரோட வாய் ஜாலத்துக்கு யாராலையுமே ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு திறன் இருக்கு. அதனால என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து நான் எடுக்கிற முடிவு கிடையாது, முதல்வர் தான் முடிவு எடுக்கணும். அவர் வந்து தகுந்த நேரத்துல எடுப்பாரு. தொண்டர்கள் வந்து என் மேல இருக்கிற அன்புனால நிறைய பேசுறாங்க. அதனால துணை முதல்வர் அப்படிங்கறதுல இப்ப கோரிக்கை கிடையாது, முதல்வர் முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் ஆக்க மாட்டாங்க, ஆக்குவாங்க ஆக்க மாட்டாங்க அப்படிங்கிறது முதல்வர் எடுக்கிற முடிவை பொறுத்தா இருக்கு. தொண்டர்கள் கோரிக்கையெல்லாம் வைக்க மாட்டீங்களா? நாங்க தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நான் வந்து இந்த ஆட்சி அமைஞ்சதுல இருந்தே நான் கோரிக்கை வைக்கிறோம். நாங்க என்ன மாதிரியான தொண்டர்கள் கோரிக்கை ஏற்று கட்சி தலைமை வந்து நடந்துக்க மாட்டேங்குது. அதுதான் எங்களுக்கு இருக்க ஒரே மன வருத்தம். சரி, டீயை போடுப்பா சூடா, பேசிக்கிட்டே இருக்கே தவிர டீயை போட்டு தர மாட்டேற. இல்ல நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களா, அதான் ஒரே குதூகலமா இருக்கு. அதான் என்ன டீ எல்லாம் அப்புறம் குடிப்போம். வேற ஏதாவது செய்தி இருக்கா? வேற செய்தி இருக்கு. நேத்து பெரியார் சிலைக்கு விஜய் மாலை போட்ட அந்த நினைவிடத்துக்கு போனார் இல்லையா, பெரியார் திடலுக்கு. அது பெரிய பரபரப்பா, என்ன பரபரப்பு கிடக்குது இல்ல? அதுவும் நீங்க ரொம்ப பதட்டமா வரீங்க. ஏன் பதட்டமா வரீங்க? நாங்க பதட்டமே ஆகல. ஏன்னா நாங்க போனா எப்படி போவோம், அப்படியே படை பலத்தோட போய் அங்க வந்து மாலை போடுவோம். விஜய் கூட 3 பேர் தானே வந்தாங்க. 3 பேர் வந்ததுக்கே தமிழ்நாடு ஃபுல்லா நியூஸ் பாது, இந்தியா ஃபுல்லா போகுது நியூஸ். அதாவது நேத்து வந்து நாங்க வந்து இதுல பிஸி ஆயிட்டோம். இதுல பவள விழா பிஸி. அதனால இவர் வந்து அதான் நாங்க பிஸியா இருந்ததுனால இவர் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. திமுக காரங்களாம் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்களாமே விஜய் கிட்ட. அது என்னன்னா ஒரு நடிகரா வந்து எடுத்திருப்பாங்க. இப்ப நிறைய வந்து வேற கட்சிக்காரங்க இருப்பாங்க, மாற்று கட்சி நடிகர்கள் போனா நடிகர் அப்படின்னு போட்டோ எடுக்க தானே செய்வாங்க. விஜய் வந்து திரைத்துறையில அவர் பெரிய ஆளு தான். ஆனா அரசியல்ல வந்து அவர் வந்து எங்க அளவு கிடையாது, சின்ன பையன் தான். சரி, திமுக காரங்களுடைய ஓட்டுலாம் அங்க போவோம் அப்படின்லாம் பேச்சு வருது, அதெல்லாம் கிடையாது? அப்படிலாம் கிடையாது. திமுக காரன் எப்பவுமே திமுக தான் ஓட்டு போடுவான். இப்ப நான் திமுக காரன், எப்பவுமே திமுக தான் ஓட்டு போடுவேன்.
நேத்து எங்க கூட்டத்துல ஒருத்தர் பேசியிருக்காரு பாத்தீங்களா? என்ன பேசினாரு? நாங்க வந்து கொத்தடிமையா கூட இருப்போம் அப்படின்லாம் பேசியிருக்காருல்ல. அவர் யாரோ ஒருத்தர் கிடையாது. நேத்து விருது வழங்கும் விழாவும் அது நடந்தது. ஆமா. அதுல வந்து பேராசிரியர் விருது பெற்றவர் அவர். அப்படியா? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் காலத்திலிருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கலைஞருக்கு பிறகு ஐயா தளபதி காலத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது சின்னவரின் நல்லன்பை பெற்று அவருடைய நல்ல மதிப்பை பெறுகின்ற அளவுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோளும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். கொத்தடிமைகளாக நாங்க இருக்கிறத நாங்க பெருமைப்படுறோம். இந்த மாதிரி பெருமையெல்லாம் வேற எந்த கட்சிக்காரனுக்கு கிடைக்குமா? எங்களுக்கு தான்ப்பா கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு கட்சியாவது அந்த கட்சிக்காரங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு அந்த வேலைக்கு மதிப்பளிக்கும் விதமா இப்போ விருதெல்லாம் கொடுக்கறத பார்த்துருக்கீங்களா? எங்க கட்சிக்காரங்க தான்ப்பா எங்க கட்சிக்காரங்களுக்கு விருது கொடுப்போம். அதான் எனக்கு அதுல ஒரு பெரிய ஒரு காமெடி ஃபேக்டர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன மாநாடு, யார் மாநாடு? மாநாடு எங்க மாநாடு தான். திமுக மாநாடு. திமுக மாநாடு. சரி, அதுல விருது வாங்கினவங்க யாரு? திமுக காரங்க. விருது கொடுத்தவங்க நாங்க. யாரு பேர்ல விருது கொடுக்கப்பட்டுச்சு? எங்க கட்சிக்காரங்க மூத்த தலைவர்கள் பேர்ல விருது கொடுக்கப்பட்டுச்சு. என்னப்பா இதுல பெருமை கிடக்குது? அதுல எப்பா ஒண்ணும் இல்ல. என்ன ஆஸ்காரா வாங்கிட்டீங்க? இதாவது ஒரு வீடு இருக்கு பாத்திருக்கீங்களா? வீடுல வந்து ஒரு மாமியார் இருக்கும். மருமக வந்தவன என்ன செய்வாங்க? கொத்துச்சாவி எடுத்து போய் அவங்க கையில கொடுப்பாங்க. இனிமேதாம நீதாம வீட்டை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரிதான் மூத்தவர்கள் பெயர்ல இருக்கக்கூடிய விருதை அடுத்தடுத்து வளர்ந்து வரக்கூடிய தலைவர்களுக்கு நாங்க கொடுக்குறோம். அப்பதானே அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் குடுக்கல் வாங்கல் தான். இது குடுக்கல் வாங்கல் தான், அவ்வளவுதான். இப்போ வாங்கிட்டு போய் அதை கொடுப்பாங்க. அவங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அவங்க அந்த விருதை கொடுப்பாங்க. சரி, ஓகே. எங்க தலைமுறை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். எங்க கட்சி தான் தமிழ்நாட்டுல ஆண்டுகிட்டே இருக்கும். இதுதான் தீர்வு. இதான் நல்ல ஒரு ஆட்சி தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அடுத்து என்ன நியூஸ் இருக்கா? அடுத்து என்ன நியூஸ் நீங்க தான் சொல்லணும். எனக்கு இந்த எங்க பவள விழா, இந்த முப்பெரும் விழா, இது வந்து நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். அதனால இதை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. சரி, ஓகே. இந்த மகளிர் மாநாடு, மது ஒழிப்பு மகளிர் மாநாடு, எது ஈசிக்காவா? நான் இது வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க எங்க கூட்டணியில இருக்காங்க. அதாவது மகளிர் மாநாடுன்னு சொல்றாரு. அவங்க கட்சியில எத்தனை மகளிருக்கு சீட்டு கொடுத்திருக்காரு? 2 MP இருக்காங்க. இருங்க, நமக்குள்ளதான் பேசுறோம். நம்ம என்ன வெளியே பேசுறோம்? ஆமா, 2 MP இருக்காங்க. 2 பேருமே ஆண்கள். 4 MLA இருக்காங்க. 4 பேருமே ஆண்கள். 6 MLAக்கு சீட்டு கொடுத்தாங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட. 21. ஆமா, 6 பேருமே ஆண்கள். இவங்க போராட்டத்துக்கு மட்டும் ஏன் பெண்களை கூப்பிடுறாங்க? இது வந்து நாங்க சொல்லலாம். இல்ல மது ஒழிப்புக்கு தானே கூப்பிடுறாங்க. இல்ல, போராட்டத்துக்கு மட்டும் தான் பெண்களா? சீட்டு கொடுத்துருக்கலாம்ல உங்களுக்கு, ஏன் கொடுக்கல? நியாயமான கேள்விதான். இது யாரை நோக்கி கேட்கணும்? நம்ம இது வந்து திருமாவளவனை கேட்கணும். அவர் எங்களை நோக்கி கேள்வி கேட்டா நாங்க திரும்ப கேட்போம். உங்களை நோக்கி வந்ததுன்னா அப்படிப்பா. ஆமா, அம்பு வந்துச்சுன்னா பிடிங்கி அப்படியே ரிட்டர்ன் விட்டுருவீங்க. ஓகே. ஏற்கனவே வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு உரசல் போயிட்டு இருக்கு. உரசல் போது. அதுக்கப்புறம் நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில இப்போ இதாயிட்டோம், சமாதானம் ஆயிட்டோம். ஒன்னும் சமாதானம் பிரச்சனை கிடையாது. 2026 விசிகா வந்து விஜய் கூட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் கூட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து திமுக கொஞ்சம் பயத்துல கலக்கத்துல இருக்குதுலான்றாங்களே. உண்மையா? பயம் கிடையாது. ஏன்னா 200 தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க கட்சி தலைமை டார்கெட் வச்சிருச்சு. 200 தொகுதி. ஆமா, அதுல உதயசூரியனா ஜெயிச்சா என்ன, இல்ல மாற்று கட்சிகளை கூட சேர்ந்து ஜெயிச்சா என்ன, அவங்க இல்லைனாலும் நாங்க வந்து உதயசூரியன்ல கண்டிப்பா ஜெயிப்போம். 200 தொகுதியில போயிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. நம்ம வெயிட் பண்ணி தான் அதை வந்து பார்க்கணும். கண்டிப்பா. என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க வந்ததுல பாத்தீங்கன்னா நான் என்ன செய்யறது, உங்களுக்கு டீ போட்டு கூட கொடுக்க முடியல. நாளைக்கு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு டீ கொடுக்குறேன். கண்டிப்பா. நன்றி அண்ணே. வணக்கம் அண்ணே. தம்பி வணக்கம். நீங்க வந்து கடைக்கு வருவீங்க, டீ எதுவும் சாப்பிட மாட்டீங்க, உட்காந்து புரணி பேசிட்டு போயிருவீங்க. அதுக்கு தானே வந்திருக்கீங்க? அண்ணா, புரணியா ஒரு மிக முக்கியமான நியூஸ் சொல்ல வந்திருக்கேண்ணே. மிக முக்கியமான நியூஸா? அப்படி என்ன நியூஸ் அண்ணா? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னாங்க? ஒரே நாடு ஒரே தேர்தலை விரைவில் அமல்படுத்தும்னு பாஜக சோர்சஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் அமித்ஷாவும் பேசியிருந்தாரு. இன்னைக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்கு. இதுல பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்துல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குண்ணே. ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கா? என்னப்பா அப்பனா இனிமே இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரே நாள் தான் தேர்தல் வரும்? அண்ணா, அது என்ன பெரிய ப்ராசஸ்ண்ணே. ஃபர்ஸ்ட் மத்திய அமைச்சரவையெல்லாம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து குளிர்கால கூட்டத்தொடரில் இது பில்லா பாஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லோக்சபா ராஜ்யசபாக்கெல்லாம் போயிட்டு அங்க பில் பாஸ் பண்ணி மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாதி மாநிலங்கள் இதை ஏத்துக்கணும்ண்ணே. அப்படின்னா தான் இது பில்லு பாஸ் ஆகும். இது வந்து பெரிய ப்ராசஸ்ண்ணே. அப்படியா? பாத்தியாப்பா, இந்த பாசிச பாஜக
கொண்டு வர்றது ஃபுல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கும் மாநில அரசுகளுக்கும் எதிரான திட்டங்கள் தான்ப்பா. இப்படிலாம் நடந்தா எப்படிப்பா மக்கள்லாம் நல்லபடியா இருக்க முடியும்? அவங்கள சொல்லி யாராவது நிப்பாட்டுங்கப்பா. சரி அண்ணா, உங்களை மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்காகவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல என்னென்ன சாதகங்கள் இருக்கு பாதகங்கள் இருக்கு அப்படின்னு விலாவாரியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. அந்த வீடியோவோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிட்டி போஸ்டாவும் போடுறேன், போய் பாத்துக்கோங்கண்ணே. அது மட்டும் இல்ல மக்களே, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா இதை வந்து நாங்க வந்து எதிர்க்க தான் செய்றோம். ஏன்னா மாநில அரசுகளுக்கு எதிரான எந்த ஒரு சட்டத்தையுமே நானும் சரி எங்க கட்சியும் சரி ஆதரிக்கவே ஆதரிக்காது. அண்ணா, தேர்தல் ஒன்னே தான் ஞாபகம் வருது. இன்னொரு விஷயம் என்ன, இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு நடந்திருக்கு. முதல் கட்ட தேர்தல் ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு பிறகா 2014 தான் கடைசியா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு முதல் கட்ட தேர்தல் நடந்திருக்கு. இதுல 50% வாக்குகள் கிட்ட பதிவாயிருக்கு அப்படிங்கறது நிலவரம் வருதுண்ணே. 50% தான் பதிவாயிருக்கா? பாருப்பா, இந்த மத்திய அரசு அந்த மக்களை எவ்வளவு வஞ்சிச்சிருக்குன்னு. இப்ப ஓட்டு போடுறோம்னா 100% ஓட்டு பதிவானா தானப்பா வெற்றி. 50 பேர் தான் போட்டிருக்கான் 100 பேருக்கு அப்படின்னா என்னப்பா வெற்றி? ஆனா இவ்வளவு சொல்றீங்களே, சென்னையில மட்டும் என்னண்ணே 55-60% வாக்குகள் தானே பதிவாகுது. தம்பி, நீ வந்து தொடர்ந்து பார்த்த அப்படின்னா மத்திய அரசுக்கு வந்து இப்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏதோ இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி அண்ணா, இந்த ஆர்டிகல் 370 தொடர்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது இல்லையா, இதெல்லாம் தொடர்பா ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது நாளை காலையில 11 மணிக்கு நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆக போகுது. தயவுசெய்து அதை பாருங்கண்ணே. என்ன தம்பி, நீ உன் வீடியோக்கு மட்டுமே ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதாவது திமுகவோட பவள விழாவை பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விஜய் அரசியல் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுலயும் ஒரு லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், பாருங்க. அதுக்கும் நிறைய லைக் எல்லாம் போட்டு விடுங்க. சரி ரைட்ண்ணே. அண்ணே, நான் உன் கடைக்கு டீ குடிக்க வந்தா நீ என்ன போன் பார்த்துட்டு இருக்க? தம்பி, நான் இந்த பேசு தமிழா பேசு நம்ம சேனல் இருக்குல்ல, ஆமா நம்ம சேனலு, அதுல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லைக் இதெல்லாம் கம்மியா இருக்கு, அதான் சரி நம்மளா லைக்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். தம்பி, நீயும் முடிஞ்சா போடு, மக்களையும் போட சொல்லு. நான்லாம் லைக் கமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கேன். பார்த்து மொபைல் போன்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், கேஜெட்ஸ் எல்லாம். அதெல்லாம் வெடிக்குதாங்க, பார்க்காமலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்ப வெடிக்குதான். வெடிக்குதா? என்னப்பா கடுகு வெடிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, போன் வெடிக்குதுன்னு? ஆமா, இன்னைக்கு வேர்ல்டு நியூஸே இதான். ஆமாப்பா, நான் கூட கேள்விப்பட்டேன். ஏதோ வீடியோ எல்லாம் போச்சு, ஏதோ அந்த கையெல்லாம் ரத்தக்கரையா இருக்கு, எனக்கு பார்க்கவே பிடிக்கல. அது என்ன நியூஸ்? என்ன இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை இருக்குல்ல, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமாப்பா, அந்த 2 நாடுகளுக்கு வேற 2 நாடும் சொல்ல முடியாது, ஒரே நாடு தான். அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நிறைய மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, அப்பாவி ஜனங்கள் சாவுறாங்க. இந்த சண்டையை விடு, இப்ப என்ன சம்பவம் அதை சொல்லு. அந்த பாலஸ்தீன் நாட்டுக்கு ஆதரவா ஒரு ஹெஸ்போலா அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து தீவிரவாத அமைப்புன்னு உலகம் ஃபுல்லா சொல்றாங்க. சரி, அந்த அமைப்புல இருக்க தீவிரவாதிகள் மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணா இஸ்ரேல் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளை ஹேக் பண்ணிடுவாங்கன்ட்டு பேஜஸ் யூஸ் பண்றாங்க. சரி, இந்த பேஜஸ்னா என்னன்னா, மொபைல் போன்ஸுக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்புறதுக்கு, கம்யூனிகேஷன் பண்றதுக்கு அந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஆமாப்பா, நான் கூட நிறைய பிரபுதேவா படத்துல பாத்திருக்கேன். அந்த பேஜரையே வந்து இஸ்ரேல் வந்து வெடிக்க வச்சிருக்காங்க. என்னப்பா சொல்ற? அந்த காலத்துலலாம் நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம், அந்த வெடிகுண்டு அப்படிங்கிறது தந்தி இருக்கும். யூஸ் பண்ற போன்லயும் பேஜர்லயும் வெடிகுண்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? மனசை எதுலயுமே சேஃப்டி இல்ல போலயே. அது மட்டும் இல்லனே, ஒரே டயத்துல 2000க்கு மேல பேஜர்ஸ் வந்து வெடிச்சிருக்கு. துப்பாக்கி படம் பார்த்திருக்கேல, ஒரே டயத்துல 12 பேர் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சம்பவம் தான் இது. ஓஹோ, நெத்தி போட்டுல சுடுவாங்களா, அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆமா, ஓகேப்பா. இந்த மாதிரியான வன்முறைகள்லாம் தவிர்த்துட்டு உலகம் வந்து அமைதியை நோக்கி போகணும், அதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. இந்த மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் இனிமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கணும். நம்ம ஆண்டவனை வேண்டா. இந்த சம்பவத்துல 9 தீவிரவாதிகள் இறந்ததாகவும் 2000க்கு மேற்பட்ட தீவிரவாதிகள் காயமடைந்ததாகவும் சொல்றாங்க. தீவிரவாதிகள் சொல்றாங்க, எதா இருந்தாலும் மனித உயிர் தான். அதான் அமைதி நிலவணும், அது மட்டும் தான் நம்மளுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு தம்பி. என்ன பண்ண முடியும்னா வேண்டிக்க மட்டும் தான் முடியும், இல்லைன்னா அவங்க அதான் பட்டு திருந்துக்கணும். அண்ணே, உங்க கவிஞர் தெரியுமா? எங்க கவிஞரா? ஓஹோ, எங்க கவிஞரா? டைமண்ட் முத்து. ஓகே ஓகே, இப்ப பேண்டின் முத்துங்கறாங்க. முதல்ல கூடாது, ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது? அவர் இப்ப ஆதாரத்தோட ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாரு. ஆதாரத்தோடயா? ஆதாரத்தோட மாட்டினா நீங்க சேதாரம் பண்ணிடுவீங்களாப்பா? அதான் இப்ப பண்ண போறேன், நல்லா கேட்டுக்கோ. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பாடகி கிட்ட வந்து பாட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப அந்த பொண்ணு பாடிட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு பாட்டு சொல்லி தராம உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு சொல்லிருக்காரு. எப்பா, இதுல என்னப்பா தப்பு இருக்கு? அதாவது இந்த ஒரு சச்சின் படம் பார்த்திருக்கியா? அந்த சச்சின் படத்துல விஜய் வந்து இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு சின்ன குழந்தை என்ன சொல்லும், உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்காருப்பா. தன்னுடைய மகளா நினைச்சு சொல்லியிருப்பாரு. தப்பாலாம் பேசாதீங்க. என்ன, ஆல்ரெடி அவர் மேல நிறைய வந்து பாலியல் கேஸ் இருக்கு, நிறைய பெண்கள் வந்து அவங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில இது அவருக்கு தேவையா? புகார் கொடுத்திருக்காங்க, நீ பாத்தியா? அவதான் நிறைய வீடியோஸ் மீ2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தவறான தகவலாம் சொன்னாங்க. அதனால ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னா பழுத்த மரம் தான் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால வைரமுத்து அப்படிங்கிறவரு ஒரு புகழ்பெற்ற நபரா இருக்காரு. அவர் மேல நம்ம கள்ள கொண்டு எரிஞ்சா நம்ம ஃபேமஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்படி பண்றாங்க. உங்க கவிஞர் மேல எதுவும் சப்போர்ட் எதுவும் நீ பண்றியா? பண்ணிதான் ஆகணும், வேற வழி.
ஓகே ஓகே ஓகே. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.